லட்சணம் ஸ்ரீபாஷ்யக்காரர்கள் கேட்டார். வேதங்கள் தலையால பகுமதியோட வேதங்கள் தாங்கள் தலையினால் அத்தியந்த ஆதரத்தோடு தரிக்கிற வேதங்களுடைய தலை என்ன தலையாக தரிக்கிறது கேட்டா, வேதங்களுடைய சிறப்பு கேட்டா சுதி சுதி சிறப்பு விதித்து வேத மௌலி வேத சிறப்பு சுதி சிறப்பு சுதி மௌலி மௌலினா சிறப்பு வேதத்துறையிலான சூடாக்கம் வேதங்களுடைய சூடாக்கம் உபரிடத்து. அந்த உபரிடத்துகளாலே தரிக்கப்படுகிற உபரிடத்துகளாலே தாக்கப்படுகிறார். ஏன் பாஷனாவுக்கு சித்தாந்தங்கள் மதத்தில் உள்ளதானே ஒவ்வொரு தத்துவத்துக்கும் சித புருஷார்த்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் உபரிஷத் வாக்கியங்கள் அதுக்கு ஆதாரமாக இருந்து காண்கிறது. வேதாந்த வாக்கியங்கள் அந்த வேதாந்த வாக்கியங்கள் தான் பாஷனாவுக்கு சித்தாந்தத்துக்கு ஆதாரபூர்வமான நிரூபகமான பிரமாணங்கள். ஆனால் பாஷனாவுக்கு சித்தாந்தம் எதனால் தெரிவிக்கப்பட்டது? வேதாந்தங்களால் வைக்கப்படும். வேதாந்தங்கள் எவை? வேதங்களுடைய சிறப்பு. வேதங்களுடைய சிறப்பாக அந்த உபரிஷத்துகளாலே அத்தியந்த பகுமதியோடு அத்தியந்த ஆதரத்தோடு தரிக்கப்படுகிறதான ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய இந்த சித்தாந்தத்திலே இந்த மதத்திலே சில சொகத்தான தோஷானு கீதம் ஆரோப்பையா இப்படிப்பட்ட எந்த மதத்தை பார்த்து இது உள்ள அசூயினால தோஷானு கீதம் ஆரோப்பையம் தோஷான்னா தன்னுடைய பக்கத்தில் உள்ளதான தோஷங்கள் எல்லாம் அந்த தோஷங்களை பாஷிகாருடைய பக்கத்தில் உள்ளதாக கல்பிக்கிறார். குதிர்ச்சிகள் தங்கள் மதத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் பாஷிகாருடைய மதத்தில் உள்ள தோஷங்களாக கல்பிக்கிறார். அதற்கு மதத்துல சுதிகளுக்கு பொருந்தாத அர்த்தங்களை பண்ணி அந்த அர்த்தங்களை பொருத்த முடிவதாகவும் பாஷிகார்த்தம் பொருத்த முடிய அர்த்தங்களை பொருத்தமற்றதாகவும் காட்ட விரும்புகிறார். தங்கள் மதத்தில் உள்ளதான அபநியாயங்கள் அபார்த்தங்கள் இப்படிப்பட்ட தோஷங்களை எல்லாம் பாஷிகாரர்கள் மதத்தில் உள்ளது போல அதுல ஆரோக்கியத்துக்கு ஆரோப்பணமா என்னட்டும் ஒன்றுல இல்லாத தோஷத்தை இருப்பது போல ஆரோக்கியத்து காட்டுறது. விதம் அல்ல தோஷான்னு இல்லையா லட்சணமே இல்லையா ஆரோப்பயம் கற்பிக்கிறார்கள். இது விதம் விதம்னாக்க உண்மைக்கு புறம்பான முறைகள். விதம் அப்படின்னாக்க உண்மைக்கு புறம்பானது. விதத்த மத்திய இருக்குனாக்க உண்மைக்கு புறம்பான மத்திய இல்லை. அவிதத்த மத்தியனாக்க உண்மைக்கு புறத்தில்லாததான வாஸ்தவமான இது யதார்த்தமான மத்திய ஞானத்தோட இதுல அவிதத்த மத்திய निरवधि विवादना फलानां दातायः फलमपि च यः कार्यनिरतः श्रियं तद्वीति तदुपसदनस्रावमणि अभिष्टौति सुत्या अभिदतमतिः यामुनोति. चतुर्दोषी भाष्य आरंभ இப்போ இதுக்கப்புறம் பக்தி விஷயமா இருந்தா அதற்கும்
स्वदेश अशेषार्थ इधर शादी में முதல் அத்தியாயத்தினுடைய பகவான் தாம் நிமித்தமான சதாபதார்த்தங்களையும் தனக்கு சாத்தியமாக தனக்கு சேஷமாக தனக்கு தரிசனமாக இந்த தன்னுடைய வழியில்லாத இயங்குவதாக கொண்டிருக்கிறார். நிரவதி நிர்வாக மகிமா அதான் 2வது வேதம். இப்படி முதல் அத்தியாயத்தில் நிரூபிக்கப்பட்ட ஜெகத்காரணத்துல தத்துவ அந்தர்யாமித்வாதி விடுத்து எந்த விதமான பாகமும் மற்றதான வருகிறது. 11வது பலானாம் தாத்தாய பலங்களுக்கு உபாயமாக இருந்தது. பலமிச்சய எவனே பரமாக இருக்கிறார். இது சாதிகள் கவிதா என்று சாதிகள் சாஸ்திரத்திலே அளக்கப்பட்டோம். சாதிகள் சாஸ்திரம் இப்படி அளவு சாதிகள் கவிதா சாதிகளுக்கு பரிசுதா ஸ்ரீயம் தத்தீ தது உபசமர சாதனம். இந்த எல்லா அவஸ்தைகளிலும் 4 அவஸ்தைகளையும் பெரிய விராட்டியார் அவனோடு இருக்கும் உடனே இருக்கிறவர்களாகவும் தது உபசமர சாதனை அவனை அணுகி செய்வதற்கு நம்முடைய அந்த அபராதம் பிராசம் பயம் இருக்க அந்த பயத்தை சமரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீயம் அபிஷ்டம் ஆபிமுக்கிய அபிதா சௌதி யாவும் அபிதம் யதாவத்துகமான உண்மைக்கு புறம்பல்லாததான யதாவத்துகமான ஞானத்தை கொண்டவரான யாமுனிக்கு ஸ்ரீயம் வித்யா அபிஷ்டம் அபிஷ்டம் அபிதா இந்த சகாரத்துக்கு அபிஷ்டம் சிஹி அபிஷ்டம் அபிதா வேதாந்தங்களாலே ஆதாரமாக நின்று தரிக்கப்படுகிற எதிராக இந்த சித்தாந்தத்திலே சில புதுப்பிகளான துர்மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடையதான மதத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் உண்மைக்கு புறம்பான முறையிலே பாதிக்க அவருடைய மதத்திலே அந்த தோஷங்களை எல்லாம் ஆரோப்பணம் பண்ணுகிறார்கள் கல்பிக்கிறார். அவர் கல்பிக்கிற தோஷங்கள்லாம் அவர்கள் மதத்தில் உள்ள தோஷங்கள். அந்த மதங்களை நம்ம மதத்துல பாதிக்காத ஆரோப்பணம் பண்ணி உண்மைக்கு புறம்பான மதத்துல தோஷங்களை தெரிவிக்கிறார்கள். இது கடைசியில இவர்கள் செய்த இந்த காரியமானது அவர்கள் மதத்துக்கு தான் இல்ல ஆணிகரமாக அவர்கள் மதத்துக்கு தான் ஆணி வைக்கப்பட்டது. ஏன் இதுக்கு ஒரு திருக்கான சாத்தியம் உச்சித் செய்தி சகல் நிஜ காத்திரேஷு பகுலம் ஜலபிஹி ஜம்பாலைஹி ஜடகம் ஆதிபதி ஜட. ஜடகா என்பதானது இவனுக்கு ஞானாசிரியனே இல்லைன்னு சொல்ல முடியாத அத்தியந்த ஜடத்தன்மை. இவனுடைய ஞானமான முழு சொத்தமாக ஜடத்தோடு ஒப்பிடக்கூடியதான ஜடகா என்பது ஜட இல்ல அஜ்ஞானம். ஜடபதார்த்தத்தை போல அஜ்ஞனான யாரே யஹா ஸ்வபக்ரஸ்தான தோஷானே லக்ஷ்மணனே இதனம் ஆரோக்கியதி அவன் ஜடகா. அந்த ஜடமா அந்த ஜடத்தை ஒத்த அஜ்ஞனா. ஜடம்ன்றது ஞானத்துக்கு அத்தியந்த அபாவாற்று. அதுக்கு இயற்கை அத்தியந்த சம்பீதமான ஞானத்துக்கு ஆச்சரியமாயிருக்கக்கூடியவன் ஜடத்துல்யம். ஜடத்துல்ய ஜடத்துக்கு ஒப்பானவனானவன் ஸ்வகாத்திரேஷு ஜம்பா ஜலபிஹி ஜம்பாலைஹி
அசோக்கித்தை ககனத்தலம் ஆலிப்பதி சகல் ஜட. அந்த ஜடமானவோ நிஜகாத்திரே தன்னுடைய சரீரத்தில் உள்ளதான கலப்பிகி ஜம்பாலை, அதாவது மேலும் மேலும் பெருகி வரக்கூடியதான ஜம்பாலை. ஜம்பாலமாக ஜம்பா நான் இந்த பேராட்சி பேருக்கு ஜம்பால முதுவான பூமியில தீர்க்கத்தை விட்டா குறைச்சி வரக்கூடிய சேர்ந்துச்சு சேர்ந்து ஜம்பாலம். அனகராஜா ரொம்ப நானும் பண்ணேன். அனகராஜா திருப்பாவூர் ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதம் நானும் அது தீபாவளி படமா ஒரு மாதிரி உங்களுக்கு தீபாவளி கிரமம் அத்தியாய பாடக்கிழமையில ஒரு அப்போ அதுக்காக 30 ரூபாய்க்கு சம்ஸ்கிருத பதிவு பண்ணி ஆனால் நான் அனக விஸ்வாகாச பிரகாசோதய மத மகிழ் நிஜமும் தாசகி சீனிவாசம் வெள்ளேரி எருவை சிறுவீடு வெளிவாங்க கண்டரா சொன்னேன். சிவாஜி பரமாதான் என்ன ரொம்ப அழகா பண்ணது, ரொம்ப சுரமா அப்படியே ஆண்டாள் பாவத்தை ரொம்ப அழகா பண்ணிருக்கு. ரொம்ப ஜம்பாலம் சேர்த்து ஜம்பாலைக்கு ககனதா மாறிப்பது தன்னுடைய சரீரத்துல மேன்மேலும் பெரிய வரக்கூடியதான சேற்றை அடிக்கி அதை கொண்டு ஆகாசத்தை சேராக்கிறேன் அழிக்காக்கிறேன்னு சொல்லி வேலை போட்டாலும் என்ன ஆகும், அது அவருடைய சரீரத்திலேயே வந்து விடுது. சுவாசத்தை நோக்கி கலப்பிகி ஜம்பாலைக்கு ககனதா மாறிப்பதி சஹா ஜரஹா நிஜகாத்திர பௌரமாகும். ககனத்தலம்னாக ஆகாசத்தில் தன் சரீரத்திற்கு சேற்றை வகித்து ஆகாசத்தில் வீசுகிறவன் எவ்வளவு முக்கியமான கடைசியில் ஆகாசத்தில் வீட்டு வீசப்பட்டதான அந்த சேரானது வந்து அவருடைய சரீரத்தையே முன்னதாக அதிகமாக அளித்தார். அவன் மதத்தில் உள்ள தோஷங்கள் அவன் சரீரத்தில் உள்ளதான ஜன்மாரம்பிச்சு அதை ஆகாசத்தை அழித்தாக்கிறேன் சொல்லி அவன் சேற்றை எடுத்து ஆகாச புண்ணியமாக இருந்தது ஸ்ரீபாக்கிதார் சித்தாந்தம். தன் சரீரத்தில் உள்ள சேரை கொண்டு ஆகாசத்தில் அந்த சேற்றை போட்டு ஆகாசத்தை அழித்தாக்கிறேன் சொல்லிட்டு ஒரு ஜனநாயகம் தன் சரீரத்தில் உள்ள சேரை வெளித்து ஆகாசத்துக்கு தோற்று தன் கைகளாக வீசுவாங்க. எல்லாமும் திருப்பான் தள்ளி. அதனால்தான் ஏன் பாக்கியார் மதத்துல தங்கள் மதத்தில் உள்ள தோஷத்தை பாக்கியார் மதத்தை ஆரோக்கித்து அதை கல்விக்கு முயன்றவர்கள் கடைசியில அந்த தோஷமானது
திருப்பாவர்கள் வர்றதுக்கு இன்னும் 10 நாள். ஸ்ருதிஸ்ரேணி சூடாபத பகுமதே லட்சணமதே வேதாந்தங்கள் ஆதாரமாக இருந்து தங்களுடைய அர்த்தமாக தரிசிக்கூடிய லட்சண மதத்திலே ஸ்ரீபாஷிகாரர்களான சித்தாந்தத்திலே எவ்வளவு சொபக்ஷாமி தோஷான தன்னுடைய பக்கத்தில் உள்ள தோஷங்களை கீதப்பம் ஆரோக்கியம் உண்மைக்கு புறம்பான முறையிலே அதை பாஷிகார மதத்திலே எவன் ஆரோபிக்கிறானோ எவன் கல்பிக்கிறான். ஆரோபணம் கல்பனம். ஒரு பதார்த்தத்தை அபிச்சாரமாக கொண்டு அது ஒரு ஈஸியான ஒரு பதார்த்தம் சொல்றதுக்கு இல்ல ரஜ்ஜுவ சர்ப்பம் தர்மம் சொல்றது. ரஜ்ஜு அபிச்சாரம், சர்ப்பம் ஆரோபம். இல்ல சுத்தி ரஜகம் சொல்றதுக்கு சுத்தி அபிச்சாரம், ரஜகம் அது ஆரோபம். மெய்யான ஒரு பதார்த்தத்தின் மேலே பொய்யான ஒரு தோற்றம் உண்டாக்குறது அதுதான் ஆரோக்கியம் பேரு. அது அந்த ஆரோப்பணம் இருந்தாலும் ஏற்றுவது நல்லதை ஏற்றலாம், கெட்டதையும் ஏற்றலாம். கெட்டதை ஏற்றவோட ஆரோப்பம், நல்லதை ஏற்றுவது சம்மிக்கிறார்கள். அக்னி சமீக ஆரோக்கியம். அதுவும் அந்த அக்னி இருப்பதான் பாதிக்கிறோம். அக்னியை தார்மியமா வச்சுக்க முடியாதவர்கள் நிச்சயம் அக்னி உபாசனம் பண்றவங்க அவர் அக்னியை தார்மியம்னு இருந்தோம். அப்படியே லைவா அக்னி வச்சுக்க முடியாதவர்கள் 2 விதமா நம்ம சமாரோபணம் பண்றோம். உங்க பவித்திர சமாரோபணம் பண்றது. பவித்திர சமாரோபணம் பண்ணினா இப்ப தார்மியமா இருந்துச்சுன்னா ஒருவேளை அவபாசமோ அக்னிஹோத்திரமோ அது முடியல, அது அந்த அக்னி வேளாண்மையா இருந்தா ஒருவேளை அக்னிஹோத்திரம் பண்ணாதாலோ இல்ல அது வேளாண்மையா இருந்தா ஒருவேளை அவபாசம் பண்ணாதாலோ அந்த அக்னி அப்ப திரும்பியும் போனா அத பவித்திர சமாதானம் பண்ணிருந்தாங்க. சொல்லக்கூடாது 3 வேளைக்கு உண்டு. ஆனா இது முன்னாடி சொல்லிட்டாங்க, 3 நாளைக்கு வருவோம். அதனால ஒரு வேலைக்கு தான் இருக்கணும் சொல்லணும். ஆனா ஆபத்து காலத்துல உண்மை சொல்லணும். 3 வேலைக்கு நிமித்தம் உண்டாயிருந்தால் இல்ல 3 வேலைக்கு 3 வேலை பண்ணாங்க டக்குனு முதலே போட்டு உடைக்கூடாது. அது சமிச்சமாரோபம். அதுவும் பண்ண முடியாதது ஆத்மசமாரோபம். அது எடுத்து தனக்குரிய ஆரோப்பம் முடியும். ஆனா ஆத்மசமாரோபம் பண்ணினா அந்த அக்னியை திரும்பியும் ஆத்மாவை திரும்பிதான் நிர்மாணம் பண்றோம். சாதத்துக்கு மட்டும் அவபாசம் உச்சிதாவுக்கு அர்த்தம் பண்ணிட்டு இல்ல அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆத்மசமானம் பண்ணிடுது. அப்புறம் ஆத்மசமானம் பண்ணா நம்ம சரீரத்திலிருந்து எடுத்து தெரிஞ்சு விடுறதில்லை. எப்படி வச்சுதான் இதுதான் பண்ணுது. அதனால ஆத்மசமானம் பண்ணும்போது ஏதோ அந்த சமயத்தில் விசாட்டம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தெரிஞ்ச சரி அக்னியை நம்மளுக்கேந்து இருக்கு சேர்க்கிறோம். ஆனா பவித்திர சமாதானம் பண்ணா பவித்திரன்னு இருக்கிற அக்னி உண்டு. அகத்தில் விட்டு அக்னியில ஆரோபணம் பண்றா ஆதிவாரத்தினால அந்த அக்னியை திரும்பி வைத்திய அக்னியை கொண்டு ஆத்மசமாதானம் திரும்பி
இல்ல அக்னியை மூட்டிட்டு அத ஒரு மதம் சொல்லி தன்னுடைய அக்னியை சமாரோபணம் சொல்றேன். ஆரோபணத்துல சமயத்து ஆரோபணம் சமாரோபணம். இப்படிப்பட்ட இந்த பாக்கியகாரத்தின் மதத்தின் மேல ஸ்வபட்டஸ்தான தோஷான்னு விதம் ஆரோபயம் அவன் சகல் அவனல்லவோ ஜடபதார்த்தத்தோட ஜடாதிகளை போல அத்தியந்தம் அஜ்ஞான சிஷ்டம், அத்தியந்த ஞானபாவ சிஷ்டம். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டா நிஜசாஸ்திரேஷு ஜலந்தி ஜம்பாலி ஜகனதம் ஆலித்தது. தன்னுடையதான சரீரத்தில் உள்ளதான சேட்டை தன்கையாரை வலித்து ஆகாசத்தை சொந்தமாக்குகிறேன் போடுகிறது. கடைசியில அந்த சேரானது வந்து அவன் சேர்த்து செயல்படாத இடங்களை சேர்த்து சேராக்கி திரும்ப அவனுக்கு அதுக்கு கொடுக்கும். அது மாதிரி சம்மதத்தில் எவ்வளவு ஏற்கனவே ஒரு தோஷத்தை இந்த தோஷத்தை பாக்கியாரத்தில் ஏற்றுக்காக தத்புருஷம் சம்மத சுத்தம் இருந்து சொல்லலாம் அப்படின்னு சம்மதத்தில் உள்ள தோஷத்தை பாக்கியாரோட பக்கத்துல ஏற்றி அதற்கு தம்பட்டத்தை சுத்தமாக நிரூபித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்து போட்ட இடம் தன் சரீரத்திலிருந்து வழித்து சேர்க்க போட்டா ஆகாசமான அப்படின்னால ஜகனபலமான அப்படின்னால அங்கிருந்து தெரிஞ்சு இவன் மேலே இருந்து இவன் மேலே சுத்தப்படுத்தி போல பாகியார மனத்திலே இவன் கல்பிக்கின்ற சொப்பட்டமான வருடமானது பலமடங்காக தெரிகிறது. இவன் மதத்தையே இது அத்தியந்த அசுத்தமாக இவன் மதத்தையே விருந்த தோஷப்படுகிறார். திருஷ்டாந்த புரிதமான ஜலபீகில தெரிஞ்சு வருகிறது. ஜலபி ஜலபீங்கிறது இல்ல பிரவாசமாக பெருகிறது ஒரு அர்த்தம். அது கஞ்சாம போகிறது ஒரு பார்த்துக்கோம். பிரகிருத்தியாத்மம் பிராந்தி ஜல ஜலத்தீன ஜலத்தீன நதி பிரவாக ஜலம் திகி பிரவாக மேலும் மேலும் தெரிந்து பிரவாக பிரகட சித்தமான சுதிச்சேணி சுதிச்சேணி சூடானபத ಬಹುಮತೆ ಲಕ್ಷ್ಮಣಮತೆ ಸಪ್ತಮಿ ಸ್ವಪಕ್ಷಸ್ಥಾನ ದೋಷಾನೆ ಯಹ ವಿತತಂ ವಿತತಮತಿ ಆರೋಪೆ ವಿತತಂ ಇದೆ ವಿತತಮತಿ ಅವಿತತಮತಿ ನಾಮನಿಗೆ இந்த ஜடனாலும் நீங்கள் விதப்படும் அயட்டாத்தமான புத்தி உடையது. இந்த உண்மைக்கு புறம்பான அயட்டாத்தன புத்தி உடையவனான அயட்டாத்தன ஞானம் உடையவனான முன்னால அயட்டாத்த ஞானம் உள்ளவனா இருந்தா இந்த நாள் ஜடமாக தகவல் அவிதபதி விதபதி அயட்டாத்த தியானத்தில் உடையவனால அவன் தன் பக்கத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் பாட்டிலாவுடைய பக்கத்தை கற்பிக்க பார்த்து தன் மதத்தை இன்னும் மேலும் எடுத்துக் கொள்வான். அவன் மதத்துவ தோஷங்களை இன்னும் அதிகப்படுத்துவான். இதுக்கு திருஷ்டாந்தம் ஜடகா சகல் ஜடகா விதகாத்மேஷு சத்தியான உச்சித்தை ஜலபிகி ஜம்பாலைகி ககனதலம் நிஜகாத்திரேஷு பகுலம் ஆகாசத்திலே ஈசப்பட்டதான தன் கைகளால் அழுகிக்கப்பட்ட சேற்றானது தன் சரீரத்திலே வந்து விழுந்து இவன் சரீரத்தை முன்னங்காட்டும் அசுத்தமாக்குவது போல தன்னுடைய மதத்தை மிகுந்த தோஷம் உள்ளதாக பண்ணி கொடுத்தார்.
सुधिश्रेणी दूरापद बहुमते लक्ष्मणमते स्वपट्टस्थाने दोषानि विगतमपि रामोपयत्या स्वहस्ते नोक्षिप्तैः सकल द्विजदास्ते सुबहुधम् जलद्विर्जम्बारे जगतलमालिपति जगा जगन्नाथ निरालोके लोके निरुपरि परस्नेहभरितः यदि स्वामृद्दीपो यदि न किल धात्वर्यति है आंसारद्वांसं विजगति कथंगा मनजाः उदक्रव्यानुगम् सुमतिमतपालपातालसुहरम् निरालोके लोके निरुपरि परस्नेहभरितो परितः यदि स्वामृद्दीपो यदि न किल धात्वर्यति है आंसारद्वांसं विजगत शतम अहंकार मनजाः उदक्रव्यानुगम् सुमतिमतपातालसुहरम् यदि निरालोके लोके निरुपति परस्नेहभरितः यदि स्मादीपः न जात्वर्यते यदि न जात्वर्यते ஒரு கால் நம்ம அதை குறித்து பிரகாசிக்காமல் போனா எது எதிர்மாதும் தீபா எம்பெருமானுடைய சூழ்ச்சிகளாக எம்பெருமானால் ஏற்பட்டதான இந்த தீபமானது எது ஸ்மாபுத் தீபம். ஸ்மாபுத் அப்படின்னா ராஜா, சிதிபுத், ஸ்மாபுத் இதெல்லாம் ராஜாவுடைய எது ஸ்மாபுத் எதிராஜாலே ஏற்றுவிக்கப்பட்ட இந்த சித்தாந்தமான தீபமானது எது ஜாத்வரியத்தை நன்றாக துரித்து பிரகாசிக்கவில்லை என்றார் சுவாமி. இந்த எதிராஜனுடைய தீபமானது எதிராஜனுடைய தீபமானது நிருபதி பரஸ்நேக பரிதார். நிருபதி அப்படின்னா பிரயோஜனாந்தர அபேட்சை எத்ததானே, உபாதி எத்ததானே, இல்லையா யதாவசியமான இல்லையா சர்வேச பரமான சர்வேச பக்கத்தில் உள்ள ஸ்நேகம், பிரீத்தி, பக்தி, பரவிசேஷ ஸ்நேகமானது பக்தி. அந்த பக்தியினால பரிதா ஸ்நேகம் சப்தத்துக்கு பிரீத்தின்னு ஒரு அர்த்தம், ஸ்நேகம் சொல்லி எண்ணெய்னு ஒரு அர்த்தம். எண்ணெய் ஸ்ரீதரனுடைய சமாஜித ஸ்நேகா, இந்த சமாஜித ஸ்நேகா அவசைன்னு மேகம்னா பிரீத்தின்னு ஒரு அர்த்தம், எண்ணெய்னு ஒரு அர்த்தம். அனுமத ஜாத்தியில சீதரகர சமாஜித நேரா சமயத்து சமப்பிரஜாமா சாஸ்திரமயன சிறப்பு செய்கிறேன். இந்த சாஸ்திரமயமான சிறப்பு தீபம் அதுக்கு அனுகூல ஜாத்தியேன ஸ்ரீதரகருடைய சமாஜித ஸ்நேகம். இங்க பாஷ்யக்காரனுடைய தீபம், அது பாஷ்யக்காரர் ஏற்ற தீபமானது எதிர்பார்க்கும் தீபா, எதிர்பார்க்கவே தீபா அப்படின்னு கர்மதாரம் பண்ணா எதிராஜராகிற தீபம். அல்லது கட்டி தத்துவ எதிர்பார்ப்பதா தீபா, எதிர்பார்ப்பது அதாவது எதிராக ஏற்றியதான தீபம் ரெண்டு இருக்கணும். இங்க எதிராக தீபம் சொன்னா இந்த எதிராக ஏற்றிய தீபம் அது திருப்பதி ஸ்நேகம் அளித்தார். அனந்த பிரயோஜனமாக சர்வேஸ்வரர்களுக்கு உள்ளதான பிரீதி ரூபமான பக்தியாலே நிரம்பியது.
மேக பரிசா என்ன நிறைய படிக்கிறது இந்த பாலகத்து மூலம் அனைவருக்கு இறங்கினார்கள். எதிர்பார்ப்பு தீபா அது 20 சாதனை படித்தார். அது ಈಗ ನಿರಾಲೋಕೆ ಲೋಕೆ ತತ್ವಜ್ಞಾನವಾಗಿದ್ದ ಪ್ರಕಾಶ ಮತ್ತದಾನೆ இந்த லோகத்தில். ஆலோகம் நிராலோகம், நிராலோகம் லோகத்துக்கு விசேஷம். தத்துவஜான மத்ததானே, இருள் நிரம்பினதானே, பிரகாச மத்ததானே இந்த லோகத்திலே அனந்த பிரயோஜனமான பரமாகிற பகவான் என்ற பக்தியாலே இறங்கிறதான இந்த எதிராக தீபமானது, அது எதிராக இருக்கிற தீபமானது இந்த லோகத்தை நன்று இந்த நிராலோகமான லோகத்திலே நன்றாக விருத்தி இல்லாது போனார். அப்படின்னா என்ன ஆகும் கேட்டா, அகங்காரம் துவாந்தம் சமங்காரம் அழகாக புதற்க வியாழம் குமதி மத பாதாளம் கதம் இந்த ஜெகத்தில் உள்ள அழகா அதனால் தோஷமற்றவர்கள் தோஷமுள்ளவர்கள் அப்படியே அதிலிருந்து புற வேண்டும், தோஷமற்றவர்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு வர வேண்டும் அல்லவா. அழகாக கமங்காரம் ஜெகத் எதுல கேட்டா அகங்காரம் துவானம், அகங்காரமாக இருள் பண்ணி கிடைக்கிறது. அகங்காரம் ஆத்ம தியானத்தை அப்படியே தெரிவித்து மறுத்து, அகங்காரம் இருக்கிறவங்களும் எந்த விதமான ஞானமும் யதார்த்தமா உண்டாக. அதனால இந்த நிராலோகமான லோகமானது அகங்கார துவாந்தம். துவாந்தம்னா இருக்கு ஜெயத்யாச சம்பிராத துவாந்த வித்வம்சமோதய சாஸ்திர துவாந்த வித்வம்சமோதய இருளை போட்டு இருளை துன்பம் பண்ணி கொண்டு முடிக்கிற சாஸ்திரம். அதில் துவாந்தம்னா இருக்கு. அகங்காரம் துவாந்தம். இந்த ஆத்ம ஞானத்துக்கு பிரதிபந்தனமான பேர் இருள் எதுங்கிற அகங்காரம். இந்த அகங்காரம் இங்கு விருதை வைத்ததாகவும் குதர்க்கம் யாவது இந்த அகங்காரத்தில் கொஞ்சம் ஞானம் ஏற்பட்டு போச்சுனாக்க உடனே அந்த ஞானம் குதர்க்கங்களாக வருகிறது. அகங்காரம் இல்லாதவருக்கு ஞானம் ஏற்பட்டால் அது சப்தமாக இருக்கும். அது நம்ம தத்துவங்களுக்கு அனுகூல சாஸ்திரமாக சப்தமாக. அகங்காரம் உள்ளவருக்கு கொஞ்சம் ஞானம் ஏற்பட்டால் அந்த ஞானமானது குதர்க்கம் ஞானம். ஏற்கனவே அஜ்ஞானம் துவாந்தம் அஜ்ஞானமாக இருள் மட்டி கிடைக்கிறது. அதனால ஏற்பட்ட குதர்க்க ஜாலம் ஜாலமா சர்ப்பங்கள் குதர்க்கமாக சர்ப்பங்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாதாள லோகத்தில் இருக்கும். அஜ்ஞானம் இல்லையா, துவாந்தம் இல்லையா, ஜாலம் இல்லையா, பாதாள சுகரம். பாதாள சுகரம்னு நினைச்சோம். பாதாளமாக கீழ் இருக்கிறதுனால சுகரம் நினைச்சோம். ஒரு சிறிய துவாரம் பாதாளத்தில் இருக்கிற சிறு துவாரம், அது வழியா பாதாளத்திலிருந்து வெளிவரும். பாதாள லோகத்துக்கு வருவதற்கும் மிக சிறிய துவாரமே. பாதாள லோகத்தில் இந்த லோகத்துக்கு அடிக்கடி வந்து போது தப்பம் தான். அதனால அது சிறியதான இந்த துவாரம். அனகா பாம்புகள் வந்து கொண்டு போறோம் இல்லையா, விகமற்றவர்களான தோஷமற்றவர்களான சத்துக்கள் அவர்கள் ஒரு பாத்தாளத்தில் இருக்காங்க. அந்த பாத்தாளமானது பாதாள லோகமானது
அந்த சூரியன் உதிக்காத காரணத்தால் சூரியனுடைய பிரகாசம் இருந்தால்தான் துவானம் பண்றாங்க. பூமிக்கு கீழே உள்ள லோகங்கள்ல சூரியன் உதிக்காது. கீழே உள்ள பாதாள முதலான 7 லோகங்கள்ல அதுல ரசாதலமுடைய லோகமானது சர்ப்பங்களுடையதான சிறப்பு உள்ள 4 மணிகளால இல்ல வெளியிட்ட பிரகாசத்துடையதாக இருந்தது. நரதமத்துக்கு கீழே பாதாள பண்ணணும்னா அப்படிப்பட்ட இந்த இப்ப சத்துக்கள் எந்த பாதாளத்திலிருந்து வெளிவர வேண்டுமோ அந்த பாதாள சுதரமானது அகங்காரம். வெறும் இருள அகங்காரமான இருள் பண்ணிருந்தது. அதுல இந்த புதர்க்க ஜாலம், அதுல புதர்க்கங்களாக சர்ப்பங்கள் இருந்தது. இருட்டக்காட்டும் அதிக அபாயத்துடையது புதர்க்க அகங்கார துவாசம் புதர்க்க வியாலவுகும். வியாலவுகம்னா புதர்க்கமான சர்ப்பங்கள் கிடமெல்லாம் சத்தமாக இருக்கக்கூடிய சுதர்க்கம் வியாபகம். குமதி மத்த பாதாள சுதம் இது என்ன பார்த்தாலும் குமதி மத்தமாக முதிர்ச்சி மதமாகிற பாதாளம். அந்த முதிர்ச்சி மதமாகிற பாதாளம் தான் அதாவது அகங்காரமாக இருள் பண்ணுகிறதாகவும் புதர்க்கங்களான சர்ப்பங்கள் பெருகி நிறைந்ததாகவும் இருக்கிற இந்த முதிர்ச்சிகளுடைய மதமாகிற பாதாள துவாரத்திலிருந்து தப்பிகள் எந்த வெளிச்சத்தை கொண்டு வெளிவர முடியும்? அனகர்களான சத்துக்கள் புத்திமான்கள் அவர்கள் இந்த அகங்கார துவாசமாகவும் புதர்க்க யாலவுகமாகவும் புதர்க்கமாக சத்துக்கள் இருந்தாக இருக்கக்கூடிய இந்த குதிர்ச்சி மதமாகிற குமதி மத பாதாள சிகரத்திலிருந்து அனகாக கடற்காரம் எப்படி வெளிப்பட்டு தப்பிக்க முடியாது இல்லையா? எப்ப தப்பிக்க முடியாது? இந்த பாக்கியக்கார தீபமானது நன்றி ஜொலித்து பிரகாசிக்க. எதிராஜருடைய மதமானது நிராலோகே லோகே 20 வருஷேக பலிதா எதிர்பார்ப்பு தீபா எதி எதின பாக்கியக்காரருடைய தீபமானது ஒரு கால் இந்த லோகத்துல ஜொலிக்க முடியாது. பாக்கியக்காரருடைய தீபம் எப்படிப்பட்டது? 20 பரஸ்நேக பலிதமான எதிர்பார்ப்பு தீபமானது இந்த நிராலோகமான லோகத்தில் ஆத்ம தியானம் என்கிற தத்துவ தியானம் என்கிற வெளிச்சமற்றதான இந்த லோகத்திலே இந்த தீபமானது ஒரு கால் பிரகாசிக்காமல் போகுமானால், ஒரு கால் ஜொலித்து பிரகாசிக்காமல் போகுமானால், அப்பொழுது அகங்காரமாக இருள் மத்தியில்தான் சுதர்க்கங்களாக சர்ப்பங்கள் எழுந்திருக்கக்கூடிய குதிர்ச்சிகளுடைய மதமாகிற பாதாள துவாரத்தின் வழியாக எப்படி அனகர்கள் தோரணப்படுறாங்க நன்மையான முறைகள் அவர்கள் எப்படி சத்துக்களாக இருப்பது அந்த குதிர்ச்சி மத பாதாளத்திலிருந்து எப்படி தப்பி வருவது அவர்களால் எப்படி அதில் வெளிப்பட்டு வர வேண்டும். அதனால இந்த அகங்கார வாசமான உதற்க சர்ப்ப முகங்களான குதிர்ச்சி மதங்களாகிற பாதாள துவாரத்திலிருந்து சத்துக்கள் வெளிப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு பாக்கியக்காரர்களாக இந்த தீபம் அந்த பாக்கியக்கார உயர்த்தப்பட்டது பாக்கியக்கார தீபம். அது அனந்தி பிரயோஜனமான பரபக்தினால பரபக்தியாகிற சேகம் நிறைந்ததான அந்த தீபமானது ஒரு காலம் ஜெலுத்தி இந்த நிராமமான லோகத்திலே ஜெலுத்து பிரகாசிக்காமல் போகுமானால் சத்துக்களுக்கு அந்த அவித்யாவுக்கமான அந்த துர்மதத்துக்கு வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. அந்த மதத்தை எதிர்ப்பதை
அவர்கள் அஞ்ஞான வார்த்தமாக புதக்க ஞானம் பெற்றுள்ளதாக இருக்கக்கூடிய புதுசு மதமாகிற அந்த பாதாள சுகரத்திலிருந்து சத்துக்கு விட்டு ஈடுபடுகின்றார். லோகே லோகே இருபதி பரஸ்மே கபலிதா தீபோ ஜாத்வல் எதைக அகங்காரம் துவாந்தம் விஜகதி கதங்காரமயா உதக்கம் யாரோகம் சுமதுமத பாதாளம் அறுபதுக்கு மேல வெறும் ஒரு சோழம் வரணும். சிந்தா கேட்ட இல்ல தூரத்தை கொடுக்கிறவங்க வந்தியத்தை மீனான் துரந்தரம் காகாய தனிப்படத்தான் ஆஸ்தாமாக எதிர்ந்தவர்கள் தான் சிந்தாலய சம்பதிகள் புரிந்து மட்டும் இப்போ 2 சோகம் வந்துக்கலாம். இந்த சிந்தாலய விவரத்தை காகிதா சேர்த்து